அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இப்போது நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம். ஒரு சொத்து வாங்குகிறோம். அந்த வாங்கின உடனே சொத்துக்கு பட்டா மாற்ற வேண்டுமா அப்படின்ற கேள்வியை நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தேன். இப்போ பட்டா மாற்றாமல் எதுக்குங்க அது சொத்தை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க கேட்டால், இல்லைங்க அது சும்மா ஒரு செலவு வேஸ்ட்டு தானேங்க. சொத்து நம்ம கண் கூட இருக்குது, பார்க்குறோம். அதுக்கு எதுக்கு போய் பட்டா மாற்றிக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம், இல்லை கூட்டு பட்டாலாம் வச்சுக்கலாம், இல்லை பட்டாவே சேர்க்காமல் வச்சுக்கலாம், பத்திரத்தில் இருக்குல்லாங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன், பட்டா வாங்க சொல்லி சொன்னேன். அதை உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த வீடியோ. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர் வாங்கின சொத்து அவருடைய அப்பா அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல. அவருடைய அப்பா சொத்து. அதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு பிறகு இவருக்கு வந்திருக்குது. அப்பாவும் பட்டா வாங்கலை, இவர் பேருக்கு எழுதியாச்சு, இவரும் பட்டா வாங்கலை. சொத்தினுடைய அளவு 3/4 சென்ட் தான் மொத்தத்தில். அதாவது ஒரு சென்ட்டுக்குங்கிறது 435.6 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுலேயும் கம்மி தான், ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் மொத்த சொத்தே இருக்குது. இது ஒரு சின்ன வீடு. அதுக்கு டோர் நம்பர் இருக்குது, வாட்டர் நம்பர் இருக்குது, இபி நம்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன வீடு, ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு. இப்போது இந்த சொத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இவருக்கு ஒரு கடன் தேவை, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது, இந்த சர்வே நம்பரில் அந்த இடத்துல சொத்து இல்லை. ஏன் இது என்னப்பா தம்பி, பட்டா இருக்குது, சரி பட்டா வாங்கலை, அதுதான் பிரச்சனையே. டோர் நம்பர் இருக்குது, வாட்டர் ரெசிப்ட் இருக்குது, இபி இருக்குது, அந்த வீட்டில் ஒரு குடியிருக்கிறார் ரொம்ப வருஷமாக, அவர் அப்பா இருந்திருக்கிறாரு, அப்பா பையனுக்கு கொடுத்துருக்காரு, பையன்தான் விற்க போகிறாரு. அது ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே இங்கே தான். அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறாரு. இந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது அவருடைய பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதை கணக்கு பண்ணி அளந்து பட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட்டா கொடுக்கும்பொழுது இவருடைய இடத்தை சேர்த்து கொடுத்தாச்சு. பட்டா கொடுக்கும் பொழுது இவர் இடத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இவருடைய பத்திரத்தில் மிச்சம் இருக்கணும்ல இடம் இல்லை. சப் ரிஜிஸ்டர் இப்போ அதை பதிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா தம்பி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பதிய முடியாது. ஏன் பதிய முடியாது சார்? இவர்கிட்ட தனிப்பட்டாவும் இல்லை, இடம் அங்கே இருக்குது, ஃபீல்டு இருக்கிறது உண்மைதான், சரி பத்திரத்தில் வச்சுருக்காரு, கரெக்டு. ஆனால் இங்கே பதியறதுக்கு சிஸ்டம் ஒத்துக்கணும்ல. சிஸ்டத்தில் இவ்வளவு தான் அளவு அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த சர்வே நம்பரில் இந்த பார்ட்டு அதுக்கு இத்தனை சென்ட் தான் அப்படின்னு இருக்குது. அதை இவருக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை. இன்னொருத்தர் பட்டா வாங்கிட்டார். அப்போ இவரோட அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜீரோவில் இருக்குது. நான் எப்படி இதை பதிஞ்சு கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 1/4 சென்ட் இருக்குது, 1/2 சென்ட் இருக்குதுன்னா இருக்கிறத பதிஞ்சு கொடுத்துடலாம். இங்கே இடத்துல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இங்கே பதியறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ அவர் தலையில் அடிச்சுட்டு இருக்காரு, ஐயோ இப்படி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போது இல்லை, என்னுடைய பட்டா மறுபடியும் வெரிஃபை பண்ணித்தாங்க அப்படின்னு விஓவுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அதை சரி பண்ணி திருப்பியும் பட்டா அளக்கிறதுக்கான வேலையை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பட்டா சேர்த்தி போட்டார்ல, அவருடைய பட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவருக்கு பட்ட இடத்த ஒதுக்கி எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் ஒத்துக்கிறவராக இருந்தால் ஓகே, அது ஏன் சொத்துடா, என்னடா நீ ஏன் சுத்தம் மாதிரி அளக்க வர்ற அப்படின்னு வில்லங்கம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லையா? அப்புறம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்து, ஐயா சாமி நான் 25 வருஷமாக 50 வருஷமாக கெத்தாக இருக்கேன் ஐயா அப்படின்னு 10 பேரை சாட்சிக்கு கூப்பிட்டு வழக்கு நடத்தி கோர்ட்டுக்கு போய் பக்கத்து வீட்டிலே இருக்கிறதுனால தினம் வெட்டுக்கூத்து வந்து எத்தனை இடைஞ்சல். அப்போ இடம் வாங்கிட்டீங்க, சொத்து வாங்கிட்டீங்க, வீட்டு வரியும் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறீங்க, தண்ணி வரியும் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறீங்க, கரண்ட் பில்லும் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறீங்க. ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி பட்டா உங்கள் பேருக்கு தான் மாற்றினா என்ன குடிமொழிக்கு போயிடும். ஏங்க பட்டா மாத்திரம் விஏஓ லஞ்சம் கேட்பாங்க. ஏன் சார்? அது 2வது பிரச்சனை சார். சிஸ்டத்தில் கூடிய பிரச்சனை 2வது சார். சொத்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உங்கள் பேருக்கு சொத்து, அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ண போகிறீங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் பட்டா வாங்குங்க. பட்டாவே வாங்க மாட்டேன், எங்கள் அப்பா சொத்து அப்படியே இருக்கட்டும், கூட்டு பட்டாவில் இருக்கட்டுங்க அப்படின்னா இன்னொருத்தர் சொத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த சொத்தை என்றைக்காவது விற்கணும், இந்த சொத்து மேலே தான் கடன் வாங்கணும்னு நினைக்கிற பொழுது தான் சிக்கல் உங்களுக்கு புரிய வரும். ஆகவே பட்டா வாங்குங்க. பத்திரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா, பத்திரம்ங்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பத்திரம்னா பத்திரம் பதிஞ்சுட்டு எல்லாம் சரின்னு வச்சிட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பத்திரம் பதிஞ்சுங்கிறது, இப்போ நீங்கள் எனக்கு சொத்தை விற்கிறீங்க, இல்லை நான் உங்களுக்கு சொத்தை விற்கிறேன் அப்படின்ற 2 பேரும் நமக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட்டை கவர்மெண்ட்டில் பதிஞ்சிக்கிறோம், அவ்வளவுதான்.
2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டை கவர்மெண்ட்டில் பதிஞ்சிக்கிறது. இந்த சொத்து இந்த அளவு இந்த சர்வே நம்பரில் இருக்குது, எங்கள் தாத்தா எனக்கு தந்த சொத்து, இல்லை நான் ஒருத்தர்கிட்ட வாங்கினேன், அதோடைய அளவு இவ்வளவு தான், அதை வந்து நான் இவருக்கு விற்கிறேன், என்னுடைய ஆதார் கார்டு விவரங்கள் இது, அவருடைய ஆதார் கார்டு விவரங்கள் இது, விற்கிறதுக்கு சாட்சி இவ்வளவு, அதுக்கு சொத்து மதிப்பு இவ்வளவு, அதுக்கு இவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி, உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்துட்றாங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிடுறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸை கட்டி நம்ம 2 பேரும் போடுற அக்ரிமெண்ட்டை பதிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் பத்திரப்பதிவுத்துறையோட வேலை. உண்மையாக அதுதான். அப்போ இது 2ஐயும் சேர்த்து என்ன செய்யணும்? விஏஓ தான் பட்டா கொடுக்கணும். அப்போ உங்கள் நிலம் யார் முடிவு பண்ணுறா? உங்களோட நிலம் இதுதான் அப்படின்னு விஏஓ தான் முடிவு பண்ணுறாப்புல. பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி முடிவு பண்ணலை, பதிவுத்துறை அதிகாரிகளை எழுத்தாளராக முடிவு பண்ணலை. உங்களுக்கு நிலம் சொந்தமானதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போகிற ஒரு விஏஓ தான். அப்போ ஒரு சொத்து வாங்குற பொழுது விஏஓட்ட கன்சிடர் பண்ணுங்கள், பட்டாவும் கண்டிப்பாக வாங்கிருங்க. இல்லைங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னா எப்படியோ போங்க, அவருக்கு வந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். பட்டா வாங்கிக்கங்க. நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.